இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களது சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும். நன்றி. இந்திய தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அருள் வளன் அரசு. ஜெயலலிதாவின் உயிர் தோழியான சசிகலா விஜயுடன் கூட்டணி அமைக்கப் போகிறாரா? ஜெயலலிதா மரண சர்ச்சையில் நீடிக்கக்கூடிய மர்மம் என்ன? ஜெயலலிதா உயிர் விவகாரம், கொடநாடு விஷயத்தில் என்ன நடந்தது? 2026 அரசியல் வியூகம் என்ன? கூட்டணி கணக்கு சசிகலாவுடையது எப்படி அமைக்கப் போகிறது? இது போன்ற எல்லா கேள்விகளுக்கும் ஜெயலலிதாவுடைய உயிர் தோழியான சசிகலா ஓப்பன் பண்ணியிருக்காங்க, உடச்சி பேசியிருக்காங்க. இந்த விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம இன்டெப்த்தாக டீட்டெயிலாக அலச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சசிகலா அவர்கள் ஜெயிலிருந்து வெளியில் வந்து கிட்டத்தட்ட 9 வருஷம் ஆச்சு. ஏன் இது வரைக்கும் அதிமுக கூட ஐக்கியமாகலை? ஏன் ஒரு புதிய கட்சியை டிடி தினகரன் மாதிரி ஆரம்பிக்கலை? ஏன் ஓபிஎஸ் மாதிரி இன்னொரு கட்சியில் போய் சேரலை அப்படின்னு நிறைய கேள்விகள் சசிகலா முன்னாடி இருந்தது. சசிகலா சமீபத்தில் கொடுத்த ஒரு பேட்டியில் வந்து அதற்கெல்லாம் அந்த மர்ம முடிச்சுகளை அவிழ்க்கும் விதமாக நிறைய விஷயங்களை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயங்களுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சசிகலா அவர்கள் ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்க போகிறாங்க. அமமுக மாதிரி, ஓபிஎஸ் மாதிரி இன்னொரு கட்சியில் போய் சேரலை. நான் ஒவ்வொரு விஷயமா வரேன். ஆனால் கட்சியை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி கட்சியோடைய கொடி அவங்க அறிவிச்சிட்டாங்க. கருப்பு, சிவப்பு, வெள்ளை இப்படியெல்லாம் இருக்குது. அந்த கட்சியோட சென்டரில் வந்து அறிஞர் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் இடம்பெற்றிருக்கு. ஓகே, விஷயத்துக்குள்ள நம்ம வரலாம். சசிகலா அவங்கக்கிட்ட கேட்கப்பட்ட முதல் கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் இத்தனை வருஷமாக நீங்கள் அரசியலுக்குள்ளே இல்லை, சிறை வாழ்க்கைக்கு பிறகு அப்படின்னு கேட்கும்பொழுது, ஏன் எந்த ஒரு நடவடிக்கையுமே நீங்கள் எடுக்கலை, எந்த ஸ்டெப்பையுமே ஏன் முன் வைக்கலை அப்படின்னு கேட்கப்படும் பொழுது, நான் அரசியல் கற்றுக்கிட்டது எம்ஜிஆர் அவங்கக்கிட்ட தான். எம்ஜிஆர் கிட்டேருந்து நான் நிறைய விஷயங்களை கடைப்பிடித்தேன், பொறுமையாக இருந்தேன். பொறுமையாக இருந்தால் எதுவும் நடக்கும், எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டது எம்ஜிஆர் அவங்கக்கிட்ட தான். அந்த விஷயத்தை தான் நான் ஜெயிலிருந்து வந்தோடனே நான் கடைப்பிடித்தேன். ஒருவேளை நான் ஜெயிலிருந்து வந்து நான் அதிரடியாக ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருந்தா அது அதிமுக இரண்டாவதற்கு அல்லது அதிமுக பிளவுபடுவதற்கு கூட ஏதாவது ஒரு வகையில் காரணமாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த கூட சொல்லாமல் சசிகலா அவர்கள் சொன்னாங்க. சசிகலா அவங்ககிட்ட மிக முக்கியமான கேள்வி கேட்கப்பட்டுச்சு. எடப்பாடி பழனிசாமியை ஏன் அதிமுகவுடைய முதலமைச்சர் நீங்கள் தேர்வு செஞ்சீங்க அப்படின்னாங்க. அதுக்கு சசிகலா ரொம்ப அழகாக ஒரு பதில் சொன்னாங்க. என்னன்னா, ஏற்கனவே தென் மாவட்டத்திலிருந்து ஓபிஎஸ் அவர்களை முதலமைச்சர் ஆகிட்டோம், மறுபடியும் தென் மாவட்டத்திலிருந்து எடுக்க வேண்டாமே, நம்ம வேற ஒரு மாவட்டத்தில் கவனம் செலுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக மேற்கு மாவட்டமான சேலத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அவரை முதலமைச்சர் ஆக்கின 24 மணி நேரத்திலேயே நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிற விஷயங்களை, அதாவது நம்ம அவசரப்பட்டுட்டோம் அப்படிங்கிற விஷயத்த நான் ஃபீல் பண்ணேன், அந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்தது அப்படிங்கிறதையும் சசிகலா அவர்கள் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நான் சிறையில் இருக்கும் பொழுது அதிமுகவுடைய 5 முக்கியமான அமைச்சர்கள் என்னை சந்தித்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் தனிப்பட்ட முறையில் எனக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு நடுவில் எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த பகையும் தனிப்பட்ட முறையில் கிடையாது. ஆனால் அவர் ஏன் மாறினார் அப்படிங்கிறத அவர் தான் வந்து விளக்கம் தரணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சசிகலா அவர்கள் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதை தாண்டி ஜெயலலிதா இருக்கும் பொழுது மோடியா லேடியா அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க. ஆனால் அந்த கூற்றுக்கு, அந்த கருத்துக்கு எதிராக எடப்பாடி அவர்கள் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சசிகலா அவர்கள் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது சசிகலா என்னைய மக்களோட ஒருத்தராக தான் பார்க்குறாங்க, என்னை யாரும் அந்நியப்படுத்தி யாரும் என்னை பார்க்கலை, காலத்தோடைய கட்சியோடைய தேவை நலன் கருதி தான் நான் இப்போ கட்சியை ஆரம்பிச்சிருக்கேன். ஆனால் இது தாமதம் தான், லேட்டு தான், ஆனால் மக்களுக்கு நல்லது செய்யணும், ஜெயலலிதா, எம்ஜிஆர், அண்ணா திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அடிப்படை நோக்கத்தில் தான் இப்போ நான் கட்சியை தொடங்க போகிறேன். அது விஷயமாக தான் நான் கட்சி கொடியை அறிமுகப்படுத்தியிருக்கேன். முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, அதிமுகவோட சின்னம் குறித்து கேள்வி கேட்கும் பொழுது அது அவங்கக்கிட்ட தானே இருக்குது அப்படின்னு அவங்க சசிகலா அவர்கள் சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட தானே இருக்குது அப்படின்னா அவங்கள பற்றி நெகட்டிவிட்டியாக சொல்ல வராங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல இருக்குது. அப்போ நல்லவர்கள் கையில் கட்சி சின்னம் இல்லையா, அப்படி இதைத்தான் சசிகலா அவர்கள் சொல்ல வராங்களா அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல மிக முக்கியமானது. அதை தாண்டி 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் ஒதுக்கி வச்சுட்டு எடப்பாடி பழனிசாமி எப்படி சாதிக்க போகிறாரு, எப்படி வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வியையும் சசிகலா அவர்கள் இந்த இடத்துல முன் வச்சுருக்காங்க. தமிழக அரசியல் களத்தில் எல்லாரும் உற்று நோக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்விக்கு சசிகலா அவர்கள் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கொடநாடு அந்த சர்ச்சையில் யாருடைய பேரையுமே சசிகலா அவர்கள் முன்வைக்கல. ஆனால் அதற்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
கொடநாடு விஷயத்தில் என்ன நடந்துச்சு, அதற்கு யார் பொறுப்பு, யார் அந்த சதியை செஞ்சது அப்படிங்கிறத நான் போலீஸ்கிட்ட சொல்லிட்டேன், போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் அந்த விஷயத்தை. ஆனால் போலீஸ் ஏன் தாமதப்படுத்துகிறாங்க? அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக, அரசியல் காரணங்களா, ஏன் இன்னும் துரிதப்படுத்தப்படலை அப்படிங்கிற விஷயத்தை சசிகலா அவர்கள் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லாருமே அரசியல் விமர்சகர்கள் இந்த விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி தான் கொடநாடு அந்த கொலை வழக்கில் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறைய பேர் நிறைய விதமான விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே பழி போடலை. ஆனால் என்ன நடந்தது, யார் காரணம் அப்படிங்கிற விஷயத்தில் போலீஸ்கிட்ட ஆதாரப்பூர்வமாக கொடுத்துட்டேன், போலீஸும் அரசும் தான் அந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப ஆனஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க. இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம், ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது சசிகலாவுக்கு அடுத்து தானே சசிகலா சொல்லக்கூடிய விஷயத்தை தானே டிடிவி தினகரன் தளபதியாக இருந்து செயல்படுத்தினார். சசிகலாவுக்கு அடுத்த இடத்துல தானே டிடிவி தினகரன் இருந்தார். ஆனால் இப்போ டிடிவி தினகரன் அமமுக கட்சியோட பொதுச்செயலாளராக இருக்கிறாரு. அவருக்கு போட்டியாக நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறீங்களே, அவர் உங்கள் உறவினர் தானே அப்படின்னு சசிகலா அவங்ககிட்ட கேட்கும் பொழுது, நோ நோ நோ, உறவு வேற, கட்சியோட கொள்கை வேற. இந்த இடத்துல எனக்கு உறவினர் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி கட்சியோட கொள்கை தான் முக்கியம், உறவினர்லாம் இந்த இடத்துல நான் முக்கியத்துவம் கொடுக்கலை அப்படின்னு டிடிவி தினகரன் அவர்களை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு தான் ரொம்ப ஆனஸ்ட்டாக சசிகலா அவர்கள் இந்த இடத்துல பதில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எந்த கட்சியில் போய் இணைய போகிறீங்க, எந்த கட்சியோட கூட்டணி வைக்க போகிறீங்க, 2026 சசிகலா அவருடைய அரசியல் வியூகம் என்ன அப்படிங்கன்னு ஒரு முக்கியமான கேள்வி கேட்கப்பட்டுச்சு. திமுக வந்து எங்களோட எதிர்கட்சி, நாங்கள் எப்படி அவங்க கூட போய் சேருவோம் அப்படின்னு இது பண்ணிட்டாங்க. அதிமுகவுக்கு இணைய வாய்ப்பு இல்லை, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், அதுவும் அவங்க கடந்து போயிட்டாங்க. அப்போ தாவேகா கூட விஜய் கூட தான் கூட்டணி சேர போகிறீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. காலம் என்ன சொல்லுது, காலம் எங்கே கூட்டிகிட்டு போய் நிற்க போகுது, நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா சசிகலா அவர்களுடைய 2026 அரசியல் வியூகம் விஜயுடன் இணைந்து தானா, தாவேகாவுடன் இணைந்து தான் அரசியல் பயணிக்க போகிறாரா அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது. சமீபத்தில் பண்ருட்டி ராமச்சந்திரன் கட்சி ஆரம்பித்த உடனேயே என்னுடைய அரசியல் நிலைப்பாடு, என்னோட கூட்டணி ஆதரவு விஜய்க்கு தான், தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் அப்படிங்கிற விஷயத்தையுமே பண்ருட்டி ராமச்சந்திரன் சொல்லியிருந்தார். அதே நிலைப்பாட்டில் தான் புதிய கட்சி ஆரம்பிக்கக்கூடிய சசிகலா அவர்கள் தாவேகா விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாட்டில் தான் எடுக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல இருக்குது. ஆல்மோஸ்ட் தமிழக வெற்றி கழகம் விஜய்க்கு சசிகலா ஆதரவுங்கிற அப்படியான ஒரு பார்வை இந்த இடத்துல வந்திருக்கு. அப்படிங்கிற கேள்வியும் மிக முக்கியமான கேள்வியாக சசிகலா முன்னாடி இருக்குது. கட்சியை அறிவித்த சில நிமிடங்களில் சில மணி நேரத்தில் சசிகலா அவர்கள் விஜய்க்கு ஆதரவாக இல்லையா அப்படிங்கிற விஷயம் ஓப்பன் அப் ஆயிரும். இது வரைக்கும் அவங்க ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. சசிகலா அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கு பற்றி சசிகலா அவங்கக்கிட்ட கேட்டாங்க. அதற்கு அவங்க ரொம்ப அழகாக என்ன சொன்னாங்கன்னா, ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கு முன்னாடியே நான் சொந்தமாக தொழில் தொடங்கினேன், நான் நிறுவனங்கள் வச்சு நடத்தினேன், தொழில் தொடங்குவது என்னுடைய உரிமை, அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் என்னுடைய முன்னேற்றம் எல்லாமே இருந்தது, கம்பெனி வச்சு நடத்துறதுக்கு எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்குது, அதன் அடிப்படையில் தான் என்னோடய உழைப்பால் தான் நான் முன்னுக்கு வந்தேன் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து என்னுடைய பார்வையில் வந்து ஜோடிக்கப்பட்ட வழக்கு தான் இது, இந்த ஊழல் வழக்குங்கிறது. இது அப்போதைய எதிர்கட்சினால், அப்போதைய ஆளுங்கட்சினால், அதாவது திமுகவை தான் அவங்க சொல்ல வராங்க, திமுகனால் ஜோடிக்கப்பட்ட ஒரு வழக்கு தான் அது. இது வந்து நான் ஆனஸ்டான, இது வந்து நேர்மையான வழக்கு அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. மிக முக்கியமாக ஜெயலலிதா அவர்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்பொழுது என்ன நடந்துச்சு அப்படின்னு அவங்க கேட்கும் பொழுது, கிட்டத்தட்ட 75 நாட்கள் ஜெயலலிதா ஹாஸ்பிட்டலில் இருக்கும் பொழுது நான் கூடவே இருந்திருக்கேன், நான் ரொம்ப மனவேதனையில் இருந்தேன். இந்த இடத்துல ஜெயலலிதா அவர்களுக்கு எவ்வளோ தூரம் ஆனஸ்டாக இரும்பு பெண்மணி மாதிரி இருந்தாங்க, ஆனால் அவங்க இவ்வளோ தூரம் அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டு ரொம்ப தீவிரமான சிகிச்சையில் இருக்கும் பொழுது, நாளுக்கு நாள் அவங்களோட உடல்நிலை பாதிக்கப்படும் பொழுது, அவங்களுடைய அப்பேற்பட்ட ஒரு உடல் அந்த நிலையை கூட அங்கே இருந்த சிகிச்சை அளித்த டாக்டர்ஸோ கூட இருந்த நர்ஸஸோ அவங்க எப்படிலாம் அணுகுனாங்க, எப்படி பார்த்தாங்க, அவங்களுடைய மனநிலை எவ்வளோ தூரம் இருந்தது அப்படிங்கிறத நான் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுடைய மனசை அதை நான் அலசி பார்க்க நினைக்கிறேன். அவங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு நினச்சி அவங்கள பார்த்து நான் பரிதாபப்படுறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சசிகலா அவர்கள் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்தில் தான் அரசியல்னால் என்ன அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன், அனுபவபூர்வமாக அப்போ தான் உணர்ந்தேன். ஏன்னா ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்தில் அவ்வளோ அழுத்தம் எனக்கு இருந்தது.
கிட்டத்தட்ட ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்துக்கு நான் தான் காரணங்கிற மாதிரிலாம் பல பேர் பலவிதமாக என் மேலே பழி சுமத்துனாங்க. ஓ, இதுதான் அரசியலா அப்படிங்கிறத அரசியல் பாடம் எனக்கு அப்போ தான் நான் முதலாக கற்றுக்கிட்ட மாதிரி எனக்கு இருந்தது. அவ்வளோ அழுத்தங்கள், அவ்வளோ அவதூறுகள் என் மேலே வீசப்பட்டுச்சு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப துயரப்பட்டேன். என்னால் நான் யார்கிட்ட போய் சொல்ல முடியும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சசிகலா அவர்களுடைய குமுறல் இந்த இடத்துல இருந்தது. ரொம்ப எல்லாருமே இந்த இந்த விஷயத்தை கவனிச்சிருப்பாங்க. யார்கிட்டையுமே இந்த விஷயத்தை ஓப்பன் அப் பண்ணாமல் முதல் முறையாக சசிகலா அவர்கள் ஜெயலலிதாவுடைய மரணத்தை பற்றி கொஞ்சம் ஓரளவுக்காவது ஓப்பன் பண்ணி பேசியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஜெயலலிதாவுடைய மரணம் தொடர்பாக சசிகலா பேசின சில விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா, எய்ம்ஸ் மருத்துவருடைய அறிவுறுத்தல் பேரில் தான் ரொம்ப தூய்மையான அந்த கிருமி நாசினி இல்லாத அந்த பகுதியாக தான் அதை பராமரிக்கணுங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப சேஃப்டி பற்றி சொல்லியிருந்தாங்க. அதனால தான் வெளியில் பொதுவான பிற ஆட்களை யாரையுமே அலோவ் பண்ணலை அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜெயலலிதா அவர்கள் தொடக்க நிலையில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கும் பொழுது டிவியை பார்த்து நிறைய விஷயங்கள் நாட்டு நடப்பெல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. அப்போ டிமானிட்டேஷன் மோடி அவர்கள் கொண்டுட்டு வரும் பொழுது பார்லிமெண்ட்டில் காங்கிரஸ் போராட்டம் நடத்துது, ஏடிஎம்கேவும் காங்கிரஸ் கூட சேர்ந்து போராட்டம் நடத்துது. அப்போ வந்து நோ காங்கிரஸ் தனியாக போராட்டம் நடத்தட்டும், நம்ம ஏடிஎம்கே எம்பிஸ் வந்து தனியாக போராட்டம் நடத்தணும் அப்படின்னு ஜெயலலிதா அவர்களுடைய அறிவுறுத்தினாங்க. அதன் பேரில் அவங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததன் பேரில் தான் நம்ம அதிமுக எம்பிஸ் எல்லாம் சொல்லி நம்ம காங்கிரஸ் இல்லாமல் அதிமுக தனியாக ஒரு போராட்டத்தை பார்லிமெண்ட்டுக்கு வெளியிலையும் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி என்ன அப்படின்னா, ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது நான் அதிமுகவுடைய செயற்குழு உறுப்பினராக நான் இருந்தேன். ஜெயலலிதா அவர்கள் இறப்புக்கு கொஞ்சம் முன்னாடி அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக நியமனம் செய்வதற்கு அவங்க என்னை அறிவுறுத்தினாங்க, ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சசிகலா அவர்கள் இந்த இதில் வந்து ஓப்பன் பண்ணி பேசியிருக்காங்க. இது எல்லாமே கவனிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா அரசியல் களத்தில் மாறி இருக்கு. சசிகலா அவர்களுடைய பேட்டியில் ரொம்ப கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜெயலலிதா அவர்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் பொழுது ஒரு முக்கியமான அரசு அதிகாரி வந்து ஜெயலலிதா அவர்களை பார்க்க வந்தாங்க. ஒரு முக்கியமான ஆளுமை அப்படின்னு சொல்கிறாங்க. அது யாரை சொல்கிறாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் ஜெயலலிதா அவர்கள் அலோவ் பண்ணலையா. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, என்னை எல்லாருமே இரும்பு பெண்மணி மாதிரி கம்பீரமாக பார்த்துருக்காங்க, அந்த பர்சனாலிட்டியாக பார்த்துருக்காங்க. இப்போ நான் கவுன் போட்டுக்கிட்டு அந்த சடமுடியெல்லாம் நீங்கள் ஒரு ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த ரெட்டை சடை மாதிரிலாம் போட்டுக்கலாம் இருந்திருப்பாங்க. அதனால நான் அவங்கள அலோவ் பண்ணலை. ஏன்னா இந்த தோற்றத்தில் அவங்க என்னை பார்த்தாங்கன்னா எனக்கு அது நல்லா இருக்காது, அப்படி இந்த காரணத்துக்காக அந்த முக்கியமான பர்சனை நான் பார்க்க அலோவ் பண்ணலை அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் இந்த இடத்துல சொன்னாங்க. ஆனால் இந்த இடத்துல யாரை அப்படின்னு பொருத்தி பார்க்கலாம் அப்படின்னா, எனக்கு அந்த நேரத்தில் மோடி அவர்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டாங்க. மோடி அவர்கள் ஜெயலலிதா அவர்களை பார்க்கறதுக்காக வர ஆசைப்பட்டதாகவும், ஆனால் ஜெயலலிதா அவர்கள் பார்க்க விரும்பலை அப்படிங்கிற ஒரு செய்தி அந்த நேரத்தில் அடிபட்டுச்சு. ஒருவேளை அதை கனெக்ட் பண்ணி பார்க்க தோணுது இப்போ. ஆனால் அது மோடியா அல்லது வேறு யாரும் அரசியல் ஆளுமையா, அரசியல் அதிகாரியா அப்படின்னு நம்மளால் அந்த இடத்துல சரியாக புரிஞ்சிக்க முடியல ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் சிறையிலிருந்து வெளியில் வந்தோடனே அதிமுகவில் இப்போ இருக்கக்கூடிய அதே அமைச்சரவை அப்படியே தொடரட்டும் அப்படின்னு நான் சொல்லும்பொழுது யாரும் என்னை எந்த விமர்சனமும் பண்ணலை. ஆனால் ஜெயலலிதா அவர்களுடைய வாக்குறுதிப்படி நான் சொன்னதை செய்வேன் அப்படின்னு ஜெயலலிதாவுடைய கூற்றுக்கு என்னங்க, அவருடைய கருத்துக்களுக்கு என்னங்க, அவர்களுடைய ஆசையை நான் நிறைவேற்ற நான் அரசியலுக்குள்ளே வரணும்னு நினைக்கும் பொழுது என்னை எல்லாருமே பணியாளர் அப்படிங்கிற மாதிரிலாம் என்னை தாழ்ந்து என்னை சிறுமைப்படுத்தினார்கள். அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான அமைச்சர்களே இப்படியான கடுமையான விமர்சனத்தை என் மீது அவங்க வைக்கும் பொழுது எனக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருந்துச்சு, வேதனையாக இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தையுமே இந்த இடத்துல சசிகலா அவர்கள் கோடிட்டு காட்டியிருக்காங்க. சசிகலா அவர்கள் தன்னுடைய பேட்டியில் நிறைய விஷயங்களை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதில் கடைசியாக சில முக்கியமான விஷயங்கள் பேசியிருக்காங்க. என்ன அப்படின்னா, விஜய் அவர்களுடைய அரசியல் பார்வை, அந்த அரசியல் விஜய்க்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க அப்படின்னு அவங்க கேள்வி எழுப்பும் பொழுது, விஜய் கூட்டணி அமைப்பதற்கான ஒரு சிறந்த கூட்டணி வியூகம் அமைக்கணும், ஒரு அரசியல் வியூகம் அமைப்பது ரொம்ப முக்கியம், அதுதான் விஜய்க்கு வெற்றியை தேடித்தரும் அப்படின்னு விஜய்க்கு அவங்க ஆலோசனை டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஆல்மோஸ்ட் விஜய்க்கு சசிகலா அவர்கள் ஆதரவு அப்படிங்கிற விஷயம் இந்த இடத்துல கிட்டத்தட்ட உறுதியாகிருச்சோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நீங்கள் சொல்ல நினைக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு கேட்கும் பொழுது, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அதிமுகவில் மீண்டும் சசிகலா அவர்கள் இணைவதற்கான விருப்பத்தை தெரிவிச்சிருக்கலாம், அல்லது அவங்க புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய கட்சியை
அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதற்கான இப்போ அமமுக டிடிவி தினகரன் அமமுகவோட அதிமுக கூட்டணி வச்ச மாதிரி சசிகலாவுடைய கட்சியும் அதிமுகவோட கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற பார்வையில் கூட சொல்லியிருக்கலாம். குறிப்பாக ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்தது பற்றி கேட்கும் பொழுது திமுக வந்து அதிமுகவுக்கு எதிரான எதிரி கட்சி, தீய சக்தி அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் சொன்ன மாதிரி அந்த இடத்துல அதாவது ஓபிஎஸ் அவர்கள் ஜெயலலிதா வந்து அதிமுகவில் 3 முறை முதலமைச்சராக இருந்திருக்காங்க. ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக்கி அழகு பார்த்துருக்காங்க அதிமுகவுக்கு. அப்படின்னா அவர் அதிமுகவுக்கு தான் விசுவாசமாக இருந்திருக்கணும். ஆனால் எதிரிகிட்ட போய் கட்சியில் போய் சேர்றதுங்கிறது ஒரு பெரிய துரோகம், ஒரு தப்பான முடிவு அப்படின்னு ஓபிஎஸ் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. சரி, செங்கோட்டையின் தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் கட்சியில் போய் சேர்ந்ததுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது வந்து சரியும் கிடையாது தப்பும் கிடையாது, அவருக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நடுநிலையாக செங்கோட்டையனுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இந்த விஷயத்தில். அப்போ அதிமுகவுடைய முக்கியமான அமைச்சர்களுக்கு, அதிமுக தொண்டர்களுக்கு அதிமுக வெற்றி பெற நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, அறிவுறுத்தல் என்ன அப்படின்னா, அதிமுக முக்கியமான அமைச்சர்கள், அதிமுக தொண்டர்கள் புத்தியை தீட்டணும் இந்த தேர்தலில் அப்படின்னு ஒரு அறிவுரையை ஆலோசனையாக கொடுத்துருக்காங்க. திமுகவுக்கு நீங்கள் சொல்ல நினைக்கக்கூடிய விஷயம் அல்லது மக்களுக்கு நீங்கள் சொல்ல நினைக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத பற்றி சசிகலா அவங்ககிட்ட கேட்கும் பொழுது, இந்த கடந்த 5 ஆண்டுகள் திமுகவோட ஆட்சியை மக்கள் பார்த்துருப்பாங்க. எவ்வளோ தூரம் ஒரு 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 வெறுப்பை விதைச்சிருக்காங்க, ஒரு ஒரு எதிர்மறையான அலை இருக்குது. மக்கள் கண்டிப்பாக மீண்டும் இவங்களை ஆட்சியில் அமர வைக்கக்கூடாது, மக்கள் கண்டிப்பாக அப்படியான முடிவை எடுப்பாங்க அப்படிங்கிற விஷயங்களையும் ஸ்டார்டிங்லேருந்து பாட்டம் வரைக்கும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் சசிகலா அவர்கள் பேசியிருக்காங்க. மேக்ஸிமம் கேள்விகளுக்கு எதெல்லாம் சர்ச்சையாக இருந்ததோ, எதெல்லாம் மர்மமாக இருந்ததோ, எதெல்லாம் முடிச்சுகளை அவிழ்க்க முடியாமல் இருந்ததோ, ஓரளவுக்கான அந்த முடிச்சுகளை அவிழ்த்ததா, அந்த ஓரளவுக்கு அந்த ரகசியங்களில் ஓப்பன் அப் பண்ண மாதிரியான பதில்கள் சசிகலா அவங்ககிட்டேருந்து வந்திருக்கு. இப்படி நிறைய விஷயங்களை தமிழக அரசியலில் புட்டு வச்சுருக்காங்க. சசிகலா அவர்கள் அவங்க மனம் திறந்து பேசின ஓப்பன் அப் பண்ண விஷயங்கள் தான் கடந்த 2 நாட்களாக தமிழக அரசியல் களத்தில் பேசும் பொருளாக, விவாத பொருளாக மாறி இருக்குது. இன்னும் 1 வார காலத்துக்கு இந்த விஷயங்கள் இருக்கும். இன்னும் அடுத்தடுத்த அரசியல் களத்தில் சசிகலா அவர்களுடைய இந்த பேச்சு, இந்த பேட்டி பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு மட்டும் நம்ம நம்பலாம். அடுத்த ஒரு நேர்காணலில், அடுத்த ஒரு டிபேட்டில், அடுத்த ஒரு டீகோட் பண்ணக்கூடிய விஷயங்களை நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.